ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 12 ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம மண்டலா டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். மண்டலா டிசைன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாமில் போடுவோம். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்லேயுமே ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க மண்டலா டிசைன்ஸ் மாதிரியே போட்டு. ஸோ மோஸ்ட்லி நம்ம பாம் ஏரியாவில் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டிசைன்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், சில இது வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்லேயும் போடலாம். எப்போனாலுமே மண்டலா டிசைன்ஸை நம்ம வந்து போடலாம். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்பிளாக ஒரு டார்க் ஷேடிங் கொடுத்த ரவுண்ட் ஆரம்பித்து அவுட்டர் லேயரில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஹம்ஸ் போட்டுக்கிறேன் 2 தடவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக் சைஸ் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாமே ஹம்ஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஹம்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதையே அப்படியே நான் சர்க்கிள் மாதிரி கொடுத்து கொஞ்சம் டார்க் ஷேட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த டிசைன்ஸ் தான். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே வச்சுருப்பேன். அந்த ஹம்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டுட்டு திரும்ப நம்ம அவுட்டர் லேயர் கொடுத்து 2 தடவை ஹம்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த மண்டலா டிசைனை. நீங்கள் உங்கள் பாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். ஹம்ஸ் வந்துட்டு 2 தடவை ஹம்ஸ் போட்டு கொஞ்சம் பிக் ஹம்ஸ் போட்டு ஸோ உங்கள் பாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். ரங்கோலி டிசைன் கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இது இருக்கும். கடைசியாக நான் வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் அந்த டிசைனை. இப்போ வந்து ஸ்ப்ரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து 2 தடவை ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக் ஹம்ஸ் போடுறேன். இந்த தடவை நான் ஹம்ஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணுறேன். ஓவரால் சர்க்கிள் மாதிரி நான் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்ப ஒரு ஓவரால் சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 தடவை ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு கோடு போட்டு ஈவனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னரில் ஃபுல்லாக ஸ்ப்ரில் போட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அந்த 4 சைட்ஸ் ஃபஸ்ட்டு போடுங்க ஈவனாக. அதுக்கப்புறம் இந்த சென்டருக்குள்ளே வந்துட்டு அதே மாதிரி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சர்க்கிள் பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு பிரித்து அதுக்குள்ளே வந்துட்டு அந்த 4 சைட்ஸ் போட்டதுக்கப்புறமா அந்த கேப் இருக்குதுல்ல, அந்த 2 இதுக்கு இடையில அதுக்குள்ளே நீங்கள் 2 தடவை இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரில் போட்டு இந்த ஃப்ளவரை நீங்கள் போட்டிங்கனாலும் பரவாயில்ல. இல்லை ஒரு இதுக்கு தான் இடம் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஒயின்ஸ் ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாமே நம்ம பேசிக்கில் பார்த்துருக்கோம் ஒயின்ஸ் எப்படி போடுறதுன்றது. அந்த இடையில உள்ள ஏரியாஸ் மட்டும்தான் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் இப்படி சென்டரில் வந்து டாட் வச்சுக்கோங்க அந்த ஃப்ளவரில். அதையுமே நம்ம வந்துட்டு இந்த டியர் ட்ராப் மாதிரி மேலே இழுத்து விட்டுருங்க கோபுரம் ஷேப்க்கு. ஓகே, ஸோ செகண்ட் டிசைன் முடிஞ்சு இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டிசைனுக்கு வந்து இந்த கப் வச்ச ஃப்ளவர் ஒன்று பார்த்துருப்போம் ஃப்ளவர்ஸ் டிசைனில், அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. அந்த டிப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு ஒட்டியே இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து டார்க் ஷேட் பண்ணி விட போகிறோம் உள்ளே. அதுக்குள்ளே நம்ம டார்க் ஷேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவுட்டரில் இன்னொரு சர்க்கிள் போடுங்க. இப்போ உள்ளே நீங்கள் வந்து பார்த்த கிரிட்ஸில் எதுனாலும் போடலாம். நான் வந்து அந்த ஒயின்ஸ் வச்ச கிரிட்ஸ் பார்த்தோம்ல, அது போட போகிறேன். ஒயின்ஸ் வச்ச கிரிட்ஸ் போட்டு முடித்தோடனே நடுவில் எப்பயும் போல் நம்ம ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் டாட் வைப்போம்ல, அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த டிசைனை. அவ்வளோதான், தேர்ட் மண்டலா டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவுட்டரில் எப்பயும் போல் இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டாட் வச்சிடலாம். அந்த ஹம்ஸ் மேலேயே வந்து டாட் வச்சுருங்க. ஒரு 2 ஹம்ஸ் விட்டு டாட் வைக்கலாம், 3 ஹம்ஸ் விட்டு டாட் வைக்கலாம், 4 ஹம்ஸ் விட்டு டாட் வைக்கலாம். எப்படினாலுமே டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
2 இது வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஒரு 4 ஹம்ஸ் விட்டு 3 ஹம்ஸ் விட்டு வைக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி சென்டர் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து உள்ள லோட்டஸ் போட்டுட்டோ, இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் எலிஃபண்ட் டிசைன் போடலாம். அந்த லீவ்ஸ் டிசைனில் ஒன்று ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தோம்ல அது போடலாம். எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை போட்டு நீங்கள் இந்த டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி லோட்டஸ் டிசைன் வந்து போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. பிகாஸ் நிறைய பேர் லோட்டஸ் வந்து வரலன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் லோட்டஸ் போடுறேன். அடிக்கடி நம்ம லோட்டஸ் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு லோட்டஸ் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். 2 தடவை ஹம்ஸ் போட்டுட்டு லோட்டஸை வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டார்க் ஷேட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். டார்க் ஷேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த 4 சைட்ஸ் மட்டும் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு இப்படி வைன்ஸ் டியர் ட்ராப் போடுவோம்ல அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஊடால் இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஓகே, நான் அகெயின் லோட்டஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு திலகம் ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டாட் வச்சுக்கோங்க. இதே சேம் இதில் அங்கே ஒரு டாட் வைங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வ் கொண்டு வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த சைடும், அப்புறம் கீழே சர்க்கிள். முக்கால்வாசி தூரம் விட்டுட்டு, அதாவது நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் முக்கால்வாசி தூரம் விட்டுட்டு நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கால்வாசி தூரம் விட்டுட்டு நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி போட்டிங்கன்னா தான் வந்துட்டு இந்த லோட்டஸ் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவுட்டர் லேயரை வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ஷேட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே வீடியோஸ் மிடில் வரும். ஸோ நீங்கள் எப்பயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. உள்ளே ஃப்ளவர் போட போகிறோம். எப்பயுமே நீங்கள் ஃப்ளவர் போட்டுட்டு கூட வெளியில் நீங்கள் ரவுண்ட் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே ரவுண்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக சென்ட்ரு பார்ட்டை பார்த்து அங்கனக்குள்ளே நீங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ எக்ஸஸாக அங்கங்கே ஸ்பேஸ் இருக்குதா, அதில் ஃபுல்லாக நான் வந்து டார்க் ஷேட் பண்ண போகிறேன். உள்ளே ஃபுல்லாக லைட் ஷேட் கொடுக்க போகிறேன் ஃப்ளவர்ஸ் ஹைலைட் பண்ணுறக்காண்டி. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம ஒரு அவுட்டர் லைன் சர்க்கிள் வந்து கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி சின்ன ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் போட்டுக்கோங்க. திரும்ப சின்ன ஹம்ஸ் போடுங்க. ஃபுல்லாக வந்து ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 4 சைடு, அதாவது அந்த சென்டரில் போடுறோம்ல, இந்த பக்கம் சென்டர், அந்த பக்கம் சென்டர், அப்புறம் டாப் டு பாட்டம் ஒரு சென்டர் எடுக்கிறோம்ல, அங்கே வந்து இந்த கப் வச்ச ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி அவுட்லைனை கொஞ்சம் டார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லீவ்ஸ் பார்த்தோம்ல, அதை ஃபுல்லாக இப்படி போட்டுக்கோங்க. லீவ்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு லைன் மாதிரி கொடுப்போம்ல, அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னர்ஸை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுறக்காண்டி டார்க் ஷேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், இந்த மண்டலா டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம வந்து மண்டலா டிசைன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும்னு இல்லை, இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கலாம், பாக்ஸ் ஷேப்பில் இருக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த தடவை நம்ம வந்து டைமண்ட் ஷேப் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு சென்டர் பார்த்து நம்ம ரவுண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிட்டு உள்ளே ஒரு கர்வ் போட்டு மிச்ச ஏரியா ஃபுல்லாக நம்ம டார்க் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து சர்க்கிள் வந்து அவுட்லைன் கொடுப்போம்ல, அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்துட்டு டப்பாவே, இந்த டைமண்ட் ஷேப் டப்பாவே நம்ம வந்து அவுட்லைனுக்கு ஒன்று போடுவோம். உள்ளே லைட் ஷேடிங் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை தான் சொல்கிறேன், அவுட்லைனுக்கு நம்ம இதே ஷேப்லையே தான் கொண்டு போகணும்.
2 தடவை ஹம்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் ஹம்ஸ் தான் நம்ம போடுறோம். ஸோ 2 தடவை போட்டுட்டு இந்த மாதிரி அந்த கார்னர் ஏரியாஸில் இப்படி வந்து டியர் ட்ராப் வச்சுட்டு நீங்கள் இந்த டாட் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு புது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.